உங்க மெமரி பவரை அதிகப்படுத்துறதுக்கு சில சூப்பரான டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? இந்த பகுதியில மறதிய போற ஜெயிக்கிறதுக்கும் படிச்சதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் என்னென்ன வழிகள் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, நம்ம சோர்ஸ்ல சொல்ற மாதிரி மறதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி ஒரு சூப்பரான பயணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்தே ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இது நடந்திருக்கா? மணிக்கணக்கா உட்கார்ந்து படிப்போம், ஆனா கொஞ்ச நாள்ல எல்லாமே மறந்து போயிடும். இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கு. இத வெறும் டிப்ஸ் லிஸ்டா மட்டும் பார்க்காதீங்க. இது மறதியில இருந்து முழுசா வெளியே வர்றதுக்கான ஒரு வழி. பாருங்க, இந்த பயணத்தோட கடைசியில நீங்க படிக்கிற விதமே டோட்டலா மாறப்போகுது. இப்போ ஒரு சூப்பரான நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் என்னன்னா, மெமரி பவர்ங்கிறது பிறக்கும் போதே வர்ற ஒரு வரம் கிடையாது. அது ஒரு ஸ்கில். சரியான பயிற்சி செஞ்சா யாரு வேணாலும் அதை வளர்த்துக்க முடியும். சரி, அப்போ அந்த ஸ்கில்ல எப்படி வளர்த்துக்கிறது? வாங்க, மெமரி என்ற இந்த பெரிய கட்டடத்தை கட்டுறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான அடித்தளத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் ரூல் ரொம்ப சிம்பிள். எக்ஸாமுக்கு நாள் ராத்திரி உட்காந்து மொத்தமா படிக்கிறத விட டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறது தான் படிச்சதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க உதவும். கன்சிஸ்டன்சி தான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு வெறும் 30லிருந்து 60 நிமிஷம் அவ்வளவுதாங்க. இந்த சின்ன சின்ன டெய்லி எஃபர்ட் பின்னாடி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம ஃபேமஸான டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். இது எதுக்குன்னா, நம்ம கவனத்தை செதறாம பாத்துக்கிறதுக்கும் மூளை டயர்டாகாம இருக்கிறதுக்கும் தான். அதோட பேரு தான் பொமோடோரோ டெக்னிக். இதுல இருக்கிற பெரிய பிளஸ்ஸே இதோட சிம்பிளிசிட்டி தான். நீங்க என்ன பண்ணணும்னா 25 நிமிஷம் ஃபுல் ஃபோக்கஸோட படிங்க, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க, அவ்வளவுதான். இந்த சைக்கிளை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க படிப்புல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரி, இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் எல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறமா நாம படிச்ச விஷயங்களை மூளைக்குள்ள ஆழமா பதிய வைக்கிறதுக்கு சில பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர் டெக்னிக். படிச்சு முடிச்சதும் புத்தகத்தை மூடி வச்சுட்டு என்ன படிச்சீங்கன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்க, இல்லைன்னா எழுதி பாருங்க. இப்படி உங்க மூளையை நீங்களே டெஸ்ட் பண்ணும்போது படிச்சது ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். அடுத்த டெக்னிக் என்னன்னா, நம்ம தூக்கத்தோட சக்தியை யூஸ் பண்றது. டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அன்னைக்கு என்னெல்லாம் படிச்சீங்களோ அதை மனசுக்குள்ள ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்க. நீங்க தூங்கும்போது உங்க மூளை அந்த விஷயங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிடும். ஒரு விஷயத்தை படிச்சதுக்கு அப்புறம் அதை மறக்க ஆரம்பிக்கிற டைம்ல திரும்பவும் ஒரு தடவை பார்க்கறது அதை நம்ம மனசுல நிரந்தரமா பதிய வைக்கும். இதுல முக்கியமான விஷயமே அந்த டைமிங் தான். நாள், அப்புறம் 3வது நாள், அதுக்கப்புறம் 7வது நாள், கடைசியா 15வது நாள்னு இப்படி கரெக்டான இடைவெளியில ரிவைஸ் பண்ணா மறதிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. சோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த எல்லா டெக்னிக்ஸும் சரியா வேலை செய்யணும்னா நம்ம மூளை ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். சரி, அதுக்கு தேவையான ஃபியூலை எப்படி கொடுக்கறதுன்னு இப்ப பார்க்கலாம். சும்மா படிக்கிறத விட படிக்கும்போதே முக்கியமான பாயிண்ட்ஸை எழுதி பார்க்கறது ரொம்பவே பவர்ஃபுல். ஏன்னா நீங்க எழுதும்போது உங்க கண்கள், கைகள், மூளை இது மூணுமே ஒரே நேரத்துல வேலை செய்யுது. இப்படி மல்டி சென்சரி என்கேஜ்மெண்ட் இருக்கும்போது ஞாபக சக்தி ஆழமாகும். நம்ம சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, படிக்கும்போது எழுதுற பழக்கம் உன் மெமரி பவரை 2 மடங்கு வரைக்கும் அதிகமாக்குமா. பாருங்க, சின்ன முயற்சி தான், ஆனா பலன் எவ்வளவு பெருசுன்னு. கடைசியா, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம உடம்போட அடிப்படை தேவைகள். டெய்லி 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும், அப்புறம் போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். இது ரெண்டும் இல்லாம நம்ம பார்த்த மத்த எந்த டெக்னிக்கும் முழுசா வேலை செய்யாது. இப்போ நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த பயணத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பவும் வருவோம். இப்போ உங்க மெமரி பவர் எப்படி வேணா இருக்கலாம், அத பத்தி கவலையே படாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பிறவியில வர்ற வரம் இல்ல, நீங்க முயற்சி செஞ்சு உருவாக்கக்கூடிய ஒரு திறமை. இங்க நாம பார்த்த இந்த 7 தூண்டுகளையும் உங்க டெய்லி லைஃப்ல நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க படிப்புல மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையோட எல்லா பகுதியிலையும் ஒரு பெரிய சக்சஸை நீங்க பாப்பீங்க. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். நாம இன்னைக்கு பார்த்த இந்த டெக்னிக்ஸ்ல எதை நீங்க முதல்ல ட்ரை பண்ண போறீங்க? யோசிக்க